கரிகால சோழன் பற்றி சில வரலாறு உண்மைகள். கரிகாலன் தமிழ்நாட்டில் சேரர் சோழர் பாண்டியர் 3 மன்னர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நம்ம கரிகால சோழன் அப்படின்னா சோழ மன்னர்களில் ஒருவர் தான் கரிகால சோழன். இவரது ஆட்சி காலம் பொற்காலம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. கரிகாலன் கொஞ்சம் தனவாட்டான ஆளுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவரது வாழ்க்கை மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னா வெண்ணி பரந்தலை. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணி பரந்தலை ஒரு மலையை வச்சு தலைவன் என்ன கூத்து பண்ணியிருக்கான்னு பாருங்க. இவர் அங்கே பாண்டியர் பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னன் ஒருவரையும் 11 சிற்றரசர்களையும் அங்கேயே வச்சு தோல்வியோர செஞ்சிருக்காப்ல. மொத்தம் ஒரு 13 பேரை அங்க தோல்விக்கான செய்த பெருமை கரிகால சோழனுக்கு உடையது. அதுக்கு இமயம் வரை சென்று இமயத்தில் தன்னை எதிர்த்த மன்னர்களை தோல்விக்கான செய்த பெருமை கரிகாலனுக்கு உடையது. இமயத்திலே போய் புலிக்கோடிய நாட்டின பெருமையும் கரிகாலனுக்கு உடையது. அதுக்கப்புறம் இலங்கைக்கு போயிருக்கான். பைபிள்ல இலங்கையில போய் என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, நம்ம இந்த கதை மகாவம்சத்தில் குறிப்பிடுகிறது. மகாவம்சம் நூல் இந்த கதை சொல்லுது இந்த போர் முறைகள். சரியா, இலங்கைக்கு போயிருக்காப்புல. போயிட்டு அங்கே 12,000 சிங்கவர்களை வேற லெவலு. சிங்கவர்களை எல்லாரையும் கூட்டு வந்திருக்காப்புல. தமிழ்நாட்டில் காவேரி பட்டணத்தில் கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த 12,000 சிங்கவர்களையும் வச்சு வேலையாகிருக்காப்புல. மன்னரை தோல்விக்கான செய்து எல்லாரையும் வச்சு வேலையாகிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா, சோழர் என்னும் பெயர் எப்படி உருவாகினது? எப்படி உருவாச்சுன்னா, சேரர் பாண்டியர் மன்னர்களைப் போல் சோழர் என்னும் பெயரும் உருவாகிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க சேர சோழ பாண்டியன். இந்த பெயர் எப்படி உருவாச்சு அப்படின்னா, முதல்ல ஆட்சி செய்து வரும் குடும்பத்தின் பெயர் இல்லது குலத்தின் பெயர், அதை வச்சு இந்த பெயர்கள் முதல்ல இருந்தே வந்திருக்கு. அப்படியே குடும்பமாக வந்திருக்கும். இல்லை குலம்னா சொல்லுவோம்ல, அப்படியே வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிதான் சேர சோழ பாண்டியர் இந்த கதைகள். இப்போ நம்ம கரிகால சோழனை பற்றி சில குறிப்புகள் பார்த்துருக்கோம். இன்னும் மேல்பண்ட குறிப்புகள் நிறையா நம்ம சேனலில் வரும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க நம்ம வரலாறு கதையை பிடிச்சி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் போன வீடியோவில் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அனைத்துக்கும் நன்றிகள்.